ஹாய், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வாங்க மக்களுடைய 5வது எபிசோடில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க வாடகைக்கு ஒரு வாகனத்தை எடுத்து. அந்த கார் நடு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரே பாம்பு கிராஸ் ஆகுது. அந்த பாம்பை அந்த கார் டிரைவர் ஏற்றுனாரா இல்லையா, அந்த பாம்பால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, ஒருவேளை அந்த பாம்பை ஏற்றுனதுனால தான் பிரச்சனை வந்துச்சா, இல்லாட்டி அந்த பாம்பை ஏற்றவே இல்லையா, இல்லாட்டி அந்த பாம்பு என்ன தான் ஆச்சு, அந்த ஒரு பாம்பை வச்சு இன்றைக்கான ஒரு முழு ஸ்டோரியை நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் கணவன் மனைவி 2 பொண்ணு ஒரு பையன் வந்து இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கம், அதாவது ஒரு 600 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த தூரம், அவ்வளோ தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்கு. சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன் வீடு ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் பங்கேற்றுக்கிறதுக்காக அந்த சென்னை ஃபேமிலி திருநெல்வேலிக்கு வரணும். திருநெல்வேலிக்கு கிளம்புறதுக்காக நைட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு காரை புக் பண்ணிட்டாங்க. அந்த காரோடைய டிரைவரும் வந்துட்டார். கரெக்டாக ஒரு 8 மணி டைமில் வந்து இவங்க கிளம்பி போகிறாங்க சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட மதுரை வர தாண்டி வந்துட்டாங்க. ஒரு 3 மணி, அதாவது 1 மணி ஆகுது. அன்று இரவு 1 மணி ஆகுது. மதுரை பைபாஸ், அதாவது மதுரையுடைய ஹைவேல வந்துட்டுருக்கும் பொழுது ஒரு பாம்பு கிராஸ் ஆகுது. அந்த பாம்பை கார் டிரைவர் பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருந்தா அந்த பொண்ணு அந்த பாம்பை பார்த்துட்டா. ஏம்மா பாம்புன்னு அந்த பொண்ணு கத்துது. அந்த பாம்பு ஒரு செகண்ட் தானே காரில் வேகமாக போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுனால கார் வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. அந்த பாம்பு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரில. கொஞ்ச நேரம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாம்போடைய காலில் மட்டுமே கார் வந்து ஏறி இருக்குது. காரில் அப்படியே வந்து அந்த பாம்பு வந்து தொத்திக்கிடுச்சு. அந்த ஆக்சிலேட்ரு, அந்த ஸ்டியரிங் போகிற அந்த ஓட்டை இருக்கும் தெரியுமா, அந்த ஓட்டை வழியாக வந்து அந்த பாம்பு ஏறி டிரைவருடைய காலுக்கிட்ட வரைய வந்து அந்த பாம்பு டிரைவருடைய காலில் சுருண்டு கிடக்குது. அதையும் அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ பாம்புன்னோடனே அந்த டிரைவருக்கும் ஒன்றுமே உடலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த டிரைவர் இந்த பாம்பை வந்து ஏற்றிட்டாரு அப்படின்னு அந்த டிரைவருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ டிரைவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பாம்பை வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னு. அந்த பாம்பை பார்த்தோன்னே டிரைவருக்கு ஒன்றுமே உடலை, அந்த ஃபேமிலிக்குமே ஒன்றுமே உடலை. ஏன்னா ஒரு காருக்குள்ளே தான் இருக்காங்க. டிரைவர் ஒருவேளை பயந்து வேறு எதுவும் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஆக்சிடெண்ட் ஆகி ஆபத்தான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் அந்த ஃபேமிலி என்ன யோசிச்சாங்கன்னா, டிரைவர் நீங்கள் வந்து பொறுமையாகவே ஓட்டுங்க, பிரேக்கை அழுத்துங்க, அந்த பாம்பு ஏதாவது பண்ணாலும் நம்ம டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி சொல்கிறாங்க. ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தானே தெரியும் டிங்கு ஒலினா என்னென்னு அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேஷ் ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த ஃபேமிலி சொன்ன மாதிரி அந்த டிரைவர் பிரேக்கு போடுறாரு. ஆனால் பிரேக் போடுற நேரத்தில் டிரைவருடைய காலை அந்த பாம்பு வந்து கடிச்சிருது. கடித்தோடனே பார்த்திங்கன்னா டிரைவர் ஐயோ கடிச்சிடுச்சுன்னு அப்படியே ஸ்டீரிங்கை திருப்பினார். ஒரு ஆலமரத்தில் மோதி கார் வந்து நிற்கிது. அதாவது பைபாஸ் அப்படின்னா அந்த மாதிரி தெருவிளக்கெல்லாம் இருக்காது. ஹைவே நம்மளுடைய வண்டியோடைய வெளிச்சத்தில் மட்டும்தான் போய் ஆகணும். முக்கால்வாசி மக்கள் பார்த்திங்கன்னா நைட்டில் ஏதாவது வண்டி ஆக்சிடெண்ட் ஆகியே கிடந்தாலுமே நைட் டைமில் காரை விட்டு பைக்கை விட்டுலாம் இறங்கி வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஜல்லுன்னு போயிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி நைட்டு 1 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை, அதாவது பெட்ரோல் போலீஸ் வர்ற வரைக்குமே அந்த ஃபேமிலி அந்த இடத்துலே தான் இருந்திருக்கிறாங்க. காரை விட்டு இறங்கிட்டாங்க. ஆனால் டிரைவர் வந்து மயக்க நிலையில் தான் இருந்திருக்கிறாரு. அந்த ஃபேமிலியில் உள்ள கணவருக்கோ அந்த பையனுக்கோ வந்து டிரைவிங் பண்ண தெரியாது. பையன் சின்ன பையன். ஆனால் அந்த கணவர் இருந்தார் பார்த்திங்களா, அவருக்கு வந்து டிரைவிங் பண்ண தெரியாது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க. முதலுதவி பண்ணுறதுக்கு கூட அவங்களால முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா மிளகு எந்த பொருளுமே இருக்காது. ஏன்னா வந்து ஒரு ட்ரிப்பாக போயிட்டுருக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவசரமாக பேக் பண்ணி கிளம்பி வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ஃபேமிலி முழிச்சிக்கிட்டு மட்டும்தான் இருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ நீங்களும் ரோட்டில் எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது பாம்பை பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இழுத்து போயிருங்க, இல்லாட்டி அந்த பாம்பை முடிஞ்ச அளவுக்கு அடிக்காமல் அந்த பாம்பு போகிற வரைய பொறுமையாக நின்று நீங்கள் போங்க. ஏன்னா பாம்புகள்லாம் அசால்ட்டாக வாகனத்தில் ஏறிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, காலையில் பெட்ரோல் போலீஸ் வந்தோடனே அந்த டிரைவரை மீட்டை வந்து மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க.
அந்த டிரைவரும் இப்போ நல்லாவே இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வந்து அங்கேயே அவங்க அடித்து பாம்பை கையிலே வச்சுருந்துருக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து விஷமுறிவுலாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்னு டாக்டர் சொல்லுவாங்களே அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அந்த பாம்பை எங்கேயுமே விடாமல் அங்கேயே அடித்து போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அடுத்த நாளே எல்லோரும் திருநெல்வேலிக்கு போன காரியம் இருக்கிறதுனால திருநெல்வேலியிலேருந்து கால் வர ஆரம்பிச்சிட்டு என்ன இன்னும் வரல, கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க, வரலன்னு சொல்லி அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்களையும் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி அதில் போயிட்டாங்க. ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் சென்னைக்கும் வந்துட்டாங்க. சென்னைக்கு வரும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் கார்லலாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிச்சி தான் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த ஸ்டோரி நமக்கு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காவ்யா அப்படிங்கிறவங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது ஒன்றும் கம்பி கட்டுற கதைலாம் கிடையாது, உண்மையான கதை தான். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சிலவங்க கதறிக்கிட்டு இருக்கிறீங்க, கம்பி கட்டும் கதைகளை கூறும் வாங்க மக்களே சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பி கட்டுற கதை கிடையாது, உண்மையான கதை தான். அப்படியே யாருமே இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஸ்டோரி சொல்லனா கூட எனக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஸ்டோரியை தான் நான் வந்து சொல்ல போகிறேனே தவிர கம்பி கட்டும் கதைகளை இங்கே சொல்கிற மாதிரி சான்ஸே கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, ரியல் லைஃப் ஸ்டோரியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.